ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா நேத்து வீடியோ ஆஃப்டர்நூன் போட்டிருந்தேன், ஆனா ஈவினிங் அப்புறம் தான் அதை நிறைய பேர் பாத்திருக்கீங்க. ஏன்னா டேட்டா 6 மணிக்கு நமக்கு ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதுக்கப்புறம் அதோட மேட்ச் பண்ணி அந்த வீடியோ பாத்திருக்கீங்க. நிறைய பேர் இந்த டேட்டா பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்ப இந்த டேட்டாக்கு அப்புறம் கோல்டன் சில்வர் இனிமே எப்படி இருக்கும் அப்படின்ற டீடைல் பார்க்கலாம். வார் ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சுன்றத பார்க்கலாம். நம்ம சேனல்ல லோயஸ்ட் வேஸ்டேஜ் ஷாப்லாம் நான் அடிக்கடிக்கும் சொல்லுவேன். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஷாப்பினுடைய ஆஃபர் போயிட்டு இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி நீங்க எப்படி வாங்கலாம், நேத்து வீடியோல நீங்க கேட்டிருந்த ஒரு சில சந்தேகங்களுக்கான விடைகள் எல்லாமே இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்பதான் நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான கோல்டன் சில்வர் ரேட்டை பத்தி பாத்திரலாம். இன்னைக்கு கோல்ட பொறுத்த வரைக்கும் ஷாப் ரேட்ல ஒரு 25 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ரேட் அதே ரேட் தான், அதாவது 14,220 ரூபாய் மார்க்கெட் ரேட், ஷாப் ரேட் ரெண்டும். சில்வர்ல எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்ல, 260 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இப்ப நேத்து ஈவினிங் சிபிஐ டேட்டா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கோல்டுல பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்ல. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க எதிர்பார்த்த அதே 3.4% தான் நமக்கு ஆக்சுவல் டேட்டாவுமே மேட்ச் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு கிளாரிஃபை ஆகலாம். என்ன அப்படின்னா, செப்டம்பர்ல வரக்கூடிய அந்த ரேட் ஹைக் அப்படின்றது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. முன்னாடி ஒரு 60% இருந்தது. அதுக்கப்புறம் என்எஃப்பி டேட்டா வந்தப்புறம் 50% குறைஞ்சது. இப்ப நேத்து சிபிஐ டேட்டா வந்தப்புறம் 40% வந்துருச்சு. சோ செப்டம்பர்ல ரேட் ஹைக் வராம இதே ரேட்டை மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. சோ அப்படிங்கும் போது கோல்டுல பெரிய அளவுக்கு டிக்ரீஸுக்கான சான்சஸ் குறைஞ்சு போச்சு. இப்ப இருக்கிற ரேஞ்ச்லயே ஒரு 100-200 சுத்தி வரலாம், இல்ல இன்னும் கூட ஜாஸ்தி ஆகலாம். இப்ப இந்த கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆக போறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கிறது சைனா தான். என்ன சைனா என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு மாசமே டன் கணக்கா கோல்ட அக்யூமுலேட் பண்றாங்க. இப்ப ஜூலைல மட்டும் 20 டன் அவங்க கோல்ட அக்யூமுலேட் பண்ணிருக்காங்க. சைனா மட்டும் இல்ல, போலாந்து, கசகிஸ்தான் மாதிரி நாடுகள் எல்லாருமே தொடர்ந்து அக்யூமுலேஷன் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ்ல. இது எதுக்காகனா, டாலர்னுடைய வேல்யூவை குறைச்சு கோல்ட ஒரு பெரிய கரன்சியா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் பண்றாங்க. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கோல்டுனுடைய டிமாண்ட் ஜாஸ்தியாகி நமக்கெல்லாம் கோல்டு பிரைஸ் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் அப்ப கோல்டு குறையறதுக்கான வாய்ப்பா என்ன இருக்கும்னா, இந்த வார் தான் இருக்கும். இந்த வார் ரொம்ப தீவிரம் அடைஞ்சு ஈரான் அண்ட் அமெரிக்கா மாத்தி மாத்தி அட்டாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் ஜாஸ்தி ஆகும். அப்ப கோல்டு பிரைஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ட்ரம்ப் நினைச்சா அதை ஒரே நிமிஷம் மேனிபுலேட் பண்ணி மாத்துறதுக்கும் அவருக்கு தெரியும். அதையுமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் வரோம். சோ இதை தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிபிஐ டேட், ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் ரேட், அதாவது நிறுவனங்கள்லாம் எப்படி பிரைஸ் பிக்ஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு டேட்டா இன்னைக்கு ஈவினிங் வரும். அதுவும் இதே 6 மணிக்கு வரப்போகுது. அதுக்கு 0.2% வரணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு மார்க்கெட். நமக்கு ஆக்சுவல் டேட்டா எப்படி வரப்போகுது அப்படின்றது தெரியல. சோ இந்த டேட்டா வரதுனால கோல்டுல இம்பாக்ட் இருக்குமான்னா, மத்த டேட்டா அளவுக்கு இந்த டேட்டால இம்பாக்ட் இருக்குமா அப்படின்றது கிடையாது. ஆனா நேத்து வந்த டேட்டா இதுவும் அதே மாதிரி இருந்ததுன்னா கோல்டு மேல இன்னும் அழுத்தம் அதிகமாகும். அப்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு போஸ்ட் டேப்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு ரிசல்ட் என்ன வந்தது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் பீப்புளுக்கு இப்ப என்ன கவலைனா, சிட்டு கட்டலாமா வேண்டாமா, இல்ல கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்றதுதான். இப்ப இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை பாத்தீங்கன்னா, கோல்டு பிரைஸ் ரொம்ப குறையும் அப்படின்றதுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிட்டே தான் போகுது. அதாவது இதே ரேஞ்சில மெயின்டைன் ஆகலாம், இல்ல கொஞ்சம் ஒரு ஏற்றம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இப்போதைக்கு. ஆனா சைனா ரொம்ப இன்னும் ஜாஸ்தியா வாங்கும் போது நமக்கு கோல்டு பிரைஸ் சடனா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் வார் எஸ்கலேட் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. எந்த பக்கம் மூவ் ஆகும்னு சொல்ல முடியாத ஸ்டேஜ்ல தான் இப்ப இருக்கு. அதனாலதான் நீங்க நிறைய பேர் இன்னைக்கு மார்னிங் சிட்டு இப்ப பே பண்ணலாமா வெயிட் பண்ணலாமான்னு கேட்டபோது எனக்குமே அந்த குழப்பம் இருக்கு. சோ கொஞ்சம் மார்க்கெட்டை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு தேதி உங்களுக்கு 13 ஆகுது. சோ நீங்க ரிஸ்க் எடுத்து வெயிட் பண்றதுன்னா பண்ணுங்க, இல்ல மந்த் எண்ட் வரைக்கும் பாக்குறதுனாலும் பாருங்க. இல்ல எனக்கு ஸ்ட்ரெஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்க கட்டுங்க. இதை நான் உங்ககிட்டயே இந்த டெசிஷனை விட்டுறேன். இப்ப மார்க்கெட் நிலவரம் இதுதான். ட்ரம்ப் என்ன லாஸ்டா சொல்லியிருக்காருன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்றாரு. ஆனா பெரிய அளவுக்கு அங்க கப்பல் மூவ்மெண்ட் எல்லாம் நடக்கல. ஈரான் தெளிவாவே சொல்லிருக்காங்க, அவங்களுக்கு அமெரிக்கா அவங்க நாட்டு மேல போட்டிருக்கிற அந்த பொருளாதார தடைகள், அவங்களுக்கான ஃப்ரீஸ் பண்ண ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் நாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ திறப்போம் அப்படின்றத அவங்க தெளிவாவே சொல்லிருக்காங்க. அப்படி இருக்கும்போது டீல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. என்னதான் அந்த மத்தியஸ்தம் பண்ற மத்த கண்ட்ரிஸ் டீல் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொன்னாலும் இந்த ரெண்டு நாடுகளுமே அதுக்கான ஒரு முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. மாறி மாறி தாக்கி தான் பேசிக்கிறாங்க, இல்ல நேரடியாவே அட்டாக்ஸ்ல இறங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹவுத்திகள் அப்படின்ற அமைப்பு சவுதி அரேபியால வரக்கூடிய கப்பல்கள் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே தான் வராங்க. இதனாலையும் க்ரூட் ஆயில் கிடைக்கிறதுக்கான
பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் ஏற்படும். சோ நீங்க தான் இப்போதைக்கு வந்து டிசைட் பண்ணணும். மார்க்கெட் எப்படி வேணாலும் போலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் இப்ப இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து இப்போ முன்னாடி ஒரு வீடியோல என்ன சொல்லிருந்தேன், எந்தெந்த பொருட்களுடைய விலைவாசி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிருந்தேன். சோ இப்ப இந்த ஈரான் வார்னால இந்த எஃப்எம்சிஜி, அதாவது ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து திரும்பவும் வந்து ஒரு பிரைஸ் ஹைக்க பண்ண போறாங்க. ஏற்கனவே வந்து இவங்க பிரைஸ் ஹைக் பண்ணிருந்தாங்க. இதனால எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் விலை ஏற போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் விலை கண்டிப்பா ஏறும். அதே மாதிரி சோப்பு, பிஸ்கெட், டீ தூள் இதனுடைய விலையெல்லாம் வந்து அடுத்த சில வாரங்கள்ல, அதாவது செப்டம்பர் ஸ்டார்டிங்லயே வந்து ஏறிடும். எப்படியும் உங்களுக்கு ஒரு 5 to 10% அளவு கூட ஏறலாம். சோ உங்களுக்கு வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், எண்ணெய் வகையில ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா கூட நீங்க முன்னாடியே வாங்கி வச்சுக்கலாம். இதுக்கு மேஜரான ரீசன் இந்த வார் தான். இந்த வார்னால அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்களுக்கு எடுத்துட்டு வர காஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. சோ அததான் வந்து நம்ம கன்சியூமர் மேல அவங்க வந்து வைக்கிறாங்க. சோப்பு, டிடர்ஜென்ட்ஸ், டூத் பேஸ்ட் இது எல்லாத்தினுடைய விலையுமே வந்து செப்டம்பர்ல கண்டிப்பா ஏற போகுது. சோ அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் இந்த மந்த் எண்ட்ல கூட நீங்க வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்டா வந்து நான் ஒரு ஆஃபர் வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த சாய்ராம் தங்க மாளிகைன்னு சொல்லிட்டு கீழக்கட்டளையில ஒரு ஷாப் இருக்கு. அங்க வந்து இப்ப ஆகஸ்ட் மந்த்துக்கான ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதாவது 15th வரைக்கும், ஆகஸ்ட் 15th வரைக்குமே நீங்க எந்த ஒரு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணாலுமே அதனுடைய வேஸ்டேஜ் வந்து 1ல இருந்து 6.5% தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சோ அதுல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் போயிட்டு பர்ச்சேஸும் பண்ணிருந்தீங்க. ஒரு சிஸ்டர் என்ன சொல்லிருந்தாங்கன்னா, இப்ப வந்து இயரிங்ஸ்க்கு மட்டும் வேஸ்டேஜ்ல வந்து ஆஃபர் இல்ல, மத்தபடி எல்லாமே கொடுக்கறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சோ இப்ப வந்து அந்த கடைக்கு நான் வந்து கால் பண்ணி கேட்டதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த முறுக்கு செயின்களுடைய வேஸ்டேஜ்லாம் நீங்க 1%லயே வாங்கிக்கலாம். அதே மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் ஒரு 3% அந்த ரேஞ்ச்லயே வந்துரும். ஆரம் நெக்லஸ் எல்லாம் உங்களுக்கு 4% வரும். அப்ப எது 6.5% வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்டிக் நெக்லஸ் ஹாரம்லாம் வந்து உங்களுக்கு 6.5%ல வரும். சில்வருமே வந்து ஒரு கிராமுக்கு 10 rupees வரைக்கும் லெஸ் பண்ணி தருவோம்னு சொன்னாங்க. நம்ம இப்போதைக்கு வந்து ஆகஸ்ட் 15க்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் லோ வேஸ்டேஜ்ல வாங்கணும் அப்படின்னா இந்த ஷாப்பை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப் வந்து எக்ஸாக்டா கீழே கட்டளையில இருக்கு. ஸ்ரீ சாய்ராம் தங்க மாளிகை இந்த ஷாப்னுடைய நேம். யாருக்காவது பர்ச்சேஸ் பண்ணணும் 1%ஓ இல்ல வந்து ஒரு 10க்குள்ளேயே நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஷாப் உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். அண்ட் மூணாவதா, நேத்து வீடியோல நிறைய பேர் வந்து எனாமல் போட்ட ஜுவல்லரி, அதே மாதிரி உங்களுக்கு கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ்க்கு சரியா வருமா, அந்த பாலிஷ் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. சோ நிச்சயமா இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ்க்கு செட்டே ஆகாது. நம்ம வாட்டர் பட வந்து கண்டிப்பா அந்த எனாமல் எல்லாம் உறிஞ்சிட்டே தான் வரும். அதுவும் குறிப்பா ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க, டெய்லி யூஸுக்கு வந்து இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி யூஸ் பண்ணலாமான்னாங்க. அதாவது தாலி கொடியா கண்டிப்பா யூஸ் பண்ணா உங்களுக்கு லைஃப் வராது. அதுக்கு பதிலா நீங்க ஐம்போன்ல கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுல எல்லாம் வந்து உங்களுக்கு மாசம் கேரண்டியும் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வரதுக்கான வாய்ப்புகளுமே கம்மியா இருக்கும். இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நீங்க 18 கேரட் கோல்டா கூட வாங்கிக்கலாம். 9 கேரட்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அது கூட யாரோ கேட்டிருந்தீங்க. 9 கேரட் கோல்ட விட நீங்க 18 கேரட் கோல்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கருக்காது. டெய்லி வேருக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். எஸ்பெஷலி நீங்க பேங்கிள்ஸ் எல்லாம் வாங்கும்போது 18 கேரட்டா சூஸ் பண்ணி வாங்குங்க. நல்லாவே உங்களுக்கு வந்து லைஃப் வரும். அதே மாதிரி நேத்து வந்து மணி மியூல் ஸ்கேம பத்தி சொல்லிருந்தேன். அதாவது நம்மளுடைய பின் நம்பரோ இல்ல பேங்க் அக்கௌண்ட் பத்தி எல்லாம் வந்து வெளியில சொல்ல வேண்டாம் யார்கிட்டயும். அதுக்கு வந்து ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தாங்க. சில கமெண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா, வேற மொபைல்ல இருந்து பார்த்தா தெரியுது, ஆனா என்னோட மொபைல்ல வந்து விசிபிளா இல்ல. அதனால நான் வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். கமெண்ட்டுக்கு ஆன்சர் வரலன்னு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சில டைம் வந்து ரொம்ப லெங்க்தியான கமெண்ட்டுக்கு யூடியூப் அந்த மாதிரி பண்ணுது. ஆனா ஒரு சில லெங்க்தியான கமெண்ட் எனக்கு விசிபிளாவும் இருக்கு. அது என்னன்றது எனக்கு தெரியல. சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க இன்னொரு கமெண்டா கூட போடுங்க. உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலன்னா நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். சோ யாரா இருந்தாலும் உங்களுடைய ரொம்ப நெருங்கினவங்களா இருந்தா கூட பின் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் சொல்லாம இருக்கிறது நல்லது. நேத்து ஒரு சிஸ்டர் சுப்புலட்சுமின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நார்த் இந்தியன்ல இருந்து வந்து உங்களோட பின் நம்பர் சொல்லுங்க, உங்களுக்கு வந்து கார்டு எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னு சொன்னாங்க. நான் அலர்ட் ஆயிட்டு நான் சொல்லல அவங்க சொல்லிருந்தாங்க. அபிஷியலா எந்த ஒரு பேங்க்ல இருந்தோ எங்க இருந்துமே உங்களுக்கு வந்து பின் நம்பர் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அதே நேரம் இப்ப நீங்க வந்து ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு மாதிரி இல்ல வந்து வேற ஏதாவது டிஜி கோல்டுல சேரும் போது உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல அதுல வந்து மெர்ஜ் பண்ற மாதிரி தான் வரும். அப்ப நீங்க வந்து கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம டிரான்சாக்சன்ஸ் அதுல இருந்து தான் பண்றோம். அதுக்கு நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. சோ இந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் தாண்டி வெளியில தனிப்பட்ட நபர்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். சோ அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. சோ அதே மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து இப்போ நம்ம சிட்டுல ஒரு கிராம்ஸ் ஆட் ஆகுது, ஆனா எக்ஸ்ட்ராவா நமக்கு அந்த மில்லி கிராம்ஸ் வந்து வாங்குற மாதிரி வருது. அதுக்கு எப்படி கால்குலேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சோ உங்களுக்கு சிட்டுல சேர்ந்ததுக்கு வரைக்கும் எதுவுமே வராது. ஆவரேஜ் ரேட்டு அதுக்கு வந்து வேஸ்டேஜ் எதுவுமே வராது. ஜிஎஸ்டி தான் வரும். ஆனா அந்த மில்லி கிராம்ல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணதுக்கு எப்படி போடுவாங்கன்னா, அன்னிக்கான கோல்ட் ரேட் பிளஸ் வந்து நீங்க வாங்கின ப்ராடக்ட் வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே இதுக்கு வரும். சோ இதுக்கான அந்த எக்ஸாம்பிள் கால்குலேஷனா உங்களுக்கு நான் வந்து ஸ்கிரீன்ல அட்டாச் பண்ணிருக்கேன் இன்னைக்கு ரேட் வச்சு. சோ நீங்க இதே மாதிரி எப்ப வாங்குறீங்களோ அன்னிக்கான கோல்ட் ரேட் பிளஸ் அந்த ப்ராடக்ட் வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் ரேட் வந்துரும். இதே மாதிரி தான் நீங்க வந்து கால்குலேஷன் போட்டுக்கணும். சோ இந்த வீடியோல உங்களுடைய டவுட்ஸ் மேக்ஸிமம் நான் கிளியர் பண்ணிருக்கேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதே மாதிரி எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து விலை ஏற போகுதுன்றதையும்
சொல்லியிருக்கேன். சோ உங்களுக்கு முடிஞ்சா நீங்க வந்து இந்த மந்த் ஸ்டாக் பண்ணிக்கோங்க. இதை தவிர கோல்ட் அண்ட் சில்வர் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அண்ட் லோயஸ்ட் வேஸ்டேஜ் ஷாப்புமே உங்களுக்கு நான் இதுல சொல்லியிருக்கேன். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.